இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்துங்க. அவர் வந்து 24 டெஸ்ட் ஜெயிச்சிருக்காரு இங்கிலாண்டுக்காண்டி, 17 டெஸ்ட்டு தோற்றுருக்காருங்க. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 258 எகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கேப்டவுனில் அடித்தாருங்க. அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸோட ஃபேமஸான டெஸ்ட் இன்னிங்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா 2022 ஆஷிஸ் டெஸ்ட்டு ஹெட்டிங்லியில் அடிப்பார் பாருங்க, லீட்ஸோடு நின்று கடைசி பார்ட்னர்ஷிப் போட்டு, அதுதான் அவரோட மறக்க முடியாத டெஸ்ட் இன்னிங்ஸுங்க. அந்த ரெக்கார்டை வந்து யாராலையும் இன்னி வரை பீட் பண்ணவே முடியாது. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டருங்க இன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த ஜென்ரேஷனில். கேலிஸ்க்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னா டெஸ்ட் கிரிக்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பென் ஸ்டோக்ஸ் தான். ரீசெண்டாக அவருக்கு வந்து பல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்து இந்த டெஸ்ட்லேயும் வந்து செகண்ட் டெஸ்ட்டில் ட்ராப் பண்ணாங்க இங்கிலாந்து டீமு. தேர்ட் டெஸ்ட்டில் மறுபடியும் கேப்டனாக வந்தார். கேப்டனாக வந்து இந்த டெஸ்ட்டு தோத்துட்டார். பட் ஆனால் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிச்சிட்டாருங்க. ஒன் ஆஃப் தி ஜென்ரேஷன் பிளேயருங்க. உண்மையிலே வந்து ஒரு பென் ஸ்டோக்ஸ் மாதிரினா ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கிறதுக்கு இங்கிலாந்து டீம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் தான் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கேன், கவுண்டி கிரிக்கெட்னா இன்னும் நான் விளையாடுவேன்னு தான் சொல்லியிருக்காருங்க. பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான கிரிக்கெட்டரு. அவர் வந்து டெஸ்ட் வேர்ல்ட் கப் எடுத்திருக்காரு, 50 ஓவர் வேர்ல்ட் கப்பு, 20 ஓவர் வேர்ல்ட் கப் எடுத்திருக்காரு, சாம்பியன் ட்ராஃபி எடுத்திருக்காரு, எல்லாமே எடுத்திருக்காருங்க பென் ஸ்டோக்ஸு. ஒரு சூப்பரான பிளேயருங்க பென் ஸ்டோக்ஸு. பென் ஸ்டோக்ஸ் மாதிரினா ஒரு பிளேயர் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வந்து பென் ஸ்டோக்ஸுங்க இந்த ஜென்ரேஷனுக்கு, இந்த மாடல் இந்த ஏராக்கு. நம்ம வந்து பென் ஸ்டோக்ஸ்க்கு வந்து ஒரு அமேசிங் கேரியருக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அவரோட அமேசிங் கேரியர் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க, சூப்பராக முடிஞ்சிருச்சு. அவரோட செகண்ட் அடுத்த இன்னிங்ஸை வந்து இது பண்ணுறாரு, ரிட்டையர்மெண்ட் ஆகி கவுண்டிக்கு ஆடுறாரு. அதுக்கும் நம்ம ஆல் த பெஸ்ட் வந்து கண்டிப்பாக சொல்லிடலாம் பென் ஸ்டோக்ஸ்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அயர்லாண்டு 2020 சீரீஸை வந்து தோத்துட்டாங்க. அயர்லாண்டை வந்து ஒரு லைட்டாக எடுத்திருப்பாங்க போல். பட் ஆனால் அங்கே வந்து பொழந்து எடுத்துட்டாங்க அயர்லாந்து டீமு. சூப்பராக விளாண்டாங்க. ஒரு ரன் வித்தியாசத்தில் தான் தோத்தாங்க. பட் இந்தியா ஆனால் அயர்லாண்ட் வந்து அந்த டீம் சீரியஸை ஜெயிச்சிட்டாங்க, 2-0 ஆக்கிட்டாங்க. இந்தியாவை வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து இது ஒரு பெரிய இதாக இருக்கும். பரவாயில்ல, ஏன்னா வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸு இப்போ போய் மறுபடியும் தோற்றுருக்காங்க அயர்லாண்டோட. அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் இன்னும் பண்ண முடியாது. பட் பரவாயில்ல, அடுத்த 2020 வந்து இங்கிலாந்து சீரியஸோட அது எப்படின்னு நல்லா பண்ணிடுவாங்க. எல்லாம் கேட்டாங்க ஏன் வைபவ் சூரியவன்சி ஆடலைன்ட்டு. வைபவ் சூரியவன்சி வந்து இங்கிலாந்து சீரியஸில் ஆட வைப்பாங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. கண்டிப்பாக இங்கிலாண்டோட 2020 சீரீஸ்க்கு வைபவ் சூரியவன்சி மெயினாக விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன்னா சஞ்சு சாம்சனையும் ட்ராப் பண்ண முடியாது, இஷான் கிஷனையும் ட்ராப் பண்ண முடியாது, அபிஷேக் சர்மாவையும் ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா 3 பேரும் நல்லா விளாண்டுருக்காங்க. எக்ஸ்பெஷலாக சஞ்சு சாம்சன் தான் இந்தியாவை வந்து டோர்னமெண்ட்டை ஜெயிக்க வச்சார் 2020. அவரை டக்குன்னா ட்ராப் பண்ணிட முடியாது. அதனால் வைபவ் சூரியவன்சி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவர் சான்ஸுக்காண்டி கண்டிப்பாக அவர் வெயிட் பண்ணுவார். சான்ஸ் கிடைக்கும் போது வைபவ் சூரியவன்சி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்குவாருங்க. நம்ம வைபவ் சூரியவன்சி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்கிலாந்து 2020 சீரீஸில் ஏதாச்சும் ஒரு 2020 கண்டிப்பாக வைபவ் சூரியவன்சிக்கு சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும் வைபவ் சூரியவன்சிக்கு.